Hi friends, நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆனா குக்கிங் சேலஞ்ச் வீடியோ. நான் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்போ சொல்லியிருந்தேன் சீக்கிரமாவே புவன் vlogsோட ஒரு vlog ஒரு கொலாப் வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு புவன் vlogs இங்க நம்ம சேனல்ல இருக்காரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு செம்ம டஃப்பான சேலஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காரு எனக்கு. அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் அக்காவோட சேனல்ல இருந்து உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் நான் சும்மா வரல, அக்காவுக்காக ஒரு அவங்களோட டேலண்ட் டெஸ்ட் பண்றதுக்காகவே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். அது அக்கா எப்படி ஃபேஸ் பண்ற போறாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நானே ரெசிபி செலக்ட் பண்ணி எப்பவுமே செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். நீங்களே செலக்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா வர ரெசிபிஸ் தானே செஞ்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ நானும் இந்த சேலஞ்ச் ரொம்ப போல்டாவே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் தோணும் இல்ல, நீங்களே ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்றீங்க, நமக்கு தெரிஞ்ச எப்படி அதே டவுட் எனக்கு வந்தது. உங்கள இருந்து நான் ஒருத்தனா இங்க கேள்வி கேட்டிருக்கேன். அது என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க பதிலும் கொடுக்குறேன். அதுக்கு சாதாரண சேலஞ்ச் கிடையாது. இவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா நான் வீட்ல இருந்து வரப்பே ஒரு இன்கிரீடியன்ட் வாங்கி வந்துட்டேன், ஒரு ஐட்டம் வாங்கி வந்திருக்கேன். அது அக்காட்ட கொடுத்து அவங்க என்ன செய்வாங்களோ சரி அதை வச்சு அவங்க ஏதாவது செய்யணும். அதை நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் இந்த இடத்துல என்னோட மெயின் வேலையா இருக்கு. ஓகே, ஆமா, அதுக்கு எதுவும் லிமிட்டட் டைம் கொடுக்க போறீங்களா? ஆமா, அப்படி இல்லைன்னா யாருமே எப்படி வேணா சமைச்சிடலாம் கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்குற டிஷ்ஷை கொடுக்குற டைம்ல தான் ஃபினிஷ் பண்ணோம். சரி, நீங்களே சொல்லுங்க, உங்களோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? அத இன்கிரிடியன்ட் பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். நீங்க சொல்லணும், ஏன்னா நீங்க ஒரு சீஃப் குக்குங்கிறனால நீங்க தான் சொல்லணும். சரி, ஓகே. அதாவது பொதுவாவே ஒரு 15 மினிட்ஸ் இருந்ததுன்னா ஒரு டக்குனு ஒரு சின்ன குயிக் மீல் கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால அந்த மினிமம் டைம் எடுத்துக்கிறேன் 15 மினிட்ஸ். நான் இன்கிரிடியன்ட் இன்னும் பார்க்கவே இல்ல. இன்கிரிடியன்ட் பார்க்காமே 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா மேபி அது என்ன மாதிரியான ஃபுட், வெஜ்ஜா நான் வெஜ்ஜா இல்ல அது எவ்வளவு நேரம் குக்கிங் ப்ராசஸ் டைம் எடுக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியல. பட் நான் 15 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். எவ்வளவு தூரத்துக்கு என்னால அதை கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆனா இது நான்வெஜ் தான். சரி, என்னன்னு ரிவீல் பண்ணிரலாமா? நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? ஆல்ரெடி செட்டப்லாம் இங்க பாருங்க, ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் இன்னும் என்னன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரியாம இந்த இடத்துல செட்டப் பண்ணிருக்கேன். காட்டிடலாமா அக்கா? பாத்திரலாமா? என்ன இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. அதாவது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஏதாவது கெஸ் பண்ணுங்க. நான்வெஜ்னு சொல்லிட்டீங்க நீங்களே. சோ மேபி 15 மினிட்ஸ் டைமையும் நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க. அப்போ மேபி சிக்கனா இருக்கும் இல்ல சீ ஃபுட்டா இருக்கும் நான் கெஸ் பண்றேன். ஓகே, சரி, நான் செகண்ட் ஆப்ஷன் சீ ஃபுட்டா? எஸ். ஓகே, ஏன்னா மட்டனுக்கு நீங்க கண்டிப்பா 15 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல தம்பி அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சீ ஃபுட்னா கிராப், ஃபிஷ் நீங்க நார்மலா இருக்கும்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஒண்ணு நண்டா இருக்கலாம், இல்லாட்டி இதா இருக்கலாம், ராட்டா இருக்கலாம், இறால் அதா இருக்கலாம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. சரி, ரெண்டு ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுல ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட தான் கட்டின, பட் இவங்களுக்கு தெரியாது. ஓகே, இவங்களுக்கு சொல்லிடலாம். ரொம்பலாம் சஸ்பென்ஸ் ஆனா நீங்க சொன்னதுதான். எஸ், பிரான் கொடுத்துருக்கோம். இதுதான் நான் அக்காட்ட இப்ப அப்படியே நான் பச்சையா கொடுக்க போறேன். பட் நான் கிளீன் பண்ணி கொண்டாந்துட்டேன். அக்காவுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம மெயின் வேலை. ஸோ அதனால இதை நம்ம கொடுக்குறேன். என்னங்கக்கா, இந்த தம்பியோட அன்பளிப்பான பரிசு. பட் நான் இப்படி கொடுக்குறேன். பட் நீங்க எனக்கு அப்படியே சாப்பிட இதுல சமைச்சு நல்லா மசாலா போட்டு கொடுக்குறேன். சரி, பிரான் கொடுத்துட்டீங்க. இந்த பிரானை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது? இதை வச்சு நிறைய ஐட்டம் பண்ணலாம். நம்ம சேனல்ல பிரான் பிரியாணி போடுங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப போட்டோம்னா அது ரொம்ப அவங்களுக்கு டீடைல்டா சொல்ல முடியாது. அதனால பிரியாணி வேணாம். 15 மினிட்ஸ்ல பிரியாணி பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். இது பிரான் தொக்கு செய்யலாம். அப்படி இல்லாட்டினா பிரான் மிளகு வறுவல் செமி கிரேவி டைப் செய்யலாம். ஓகே ஓகே, ரெண்டு லட்டு சின்னதா இருக்கு, ரெண்டாவது பெருசா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் மிளகு போட்டா நமக்கு கொஞ்சம் நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த ரெண்டாவது சொன்னீங்கல்ல பிரான் மிளகு வறுவல், அது நாங்க இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற டாஸ்கா கொடுக்குறேன். 15 மினிட்ஸ் ஓகே தானே? இப்ப போதும். ஓகே, 15 மினிட்ஸ்ல அந்த பிரான் மிளகு வறுவலை அக்கா செஞ்சு காட்ட போறாங்க. எப்படி நம்ம பார்க்கலாமா? ஓகே, அக்செப்டட். எஸ், பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க டைம் பார்த்துக்கோங்க. நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம வந்து அக்காவுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்டாப் வாட்ச்ல வந்து நான் வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைம்குள்ள வந்து நீங்க என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்கக்கா. சரி, ஓகே. ஓகே, டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. நான் வந்து கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷனுக்கே டைம் எடுத்துட்டேன். ஆமாம். இப்போ வந்து தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பூண்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்து மிளகு வறுவல் அப்படின்றதுனால மிளகு சீரகத்தை வந்து மிக்சியில் அடிக்கணும். ஓகே. ஆனால் அதை வந்து ப்ரான் இது நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ போய் நான் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து டைம் சேவ் ஆகும். இன்னும் வந்து நம்ம வந்து மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம் இன்றைக்கி, மண் சட்டியில். ஸோ மண் சட்டி எப்பவுமே சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா சூடாக டைம் ஆகும், ஆறுறதுக்கும் டைம் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் அதை சூடு பண்ணிக்கலாம். அப்போ டைம் நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஒரு 3 பூண்டு 3 தக்காளி சும்மா ரஃபாக தான் சாப் பண்ணியிருக்கேன். ஃபைன் சாப் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பவுமே மிளகு வறுவல் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். பிரச்சனை என்னன்னா 15 மினிட்ஸ் தான் இருக்கு. மண் பாத்திரம் மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். எனக்கு வந்து எண்ணெயும் சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்பதான் கடுகு வெடியும். அதனால ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். பட் ஸ்டில் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அந்த டயத்துக்குள்ளேயே. அரைக்கணுமாக்கா? ஆமா, கொஞ்சம் வந்துட்டு சீரகம் இது அரைக்கணும், சீரகமும் மிளகும். அது வந்துட்டு தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கும்ல, அந்த கேப்ல போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஆமா, நல்லா காஞ்சிருக்கு. இதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இந்த நம்ம கிட்டத்தட்ட நீங்க வாங்கிட்டு வந்த ப்ரான் வந்து ஒரு 1/2 கிலோ ப்ரான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதுல. அப்புறம் வந்து கடுகு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல வந்து கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து எங்க பாட்டி ஸ்டைலு. எப்பவுமே ப்ரான் செய்யும் போது கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்குவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த வாசனை நல்லா இருக்குல்லக்கா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பூண்டை வந்து நல்லா சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். ஓகே. 3 பல்லு போட்டிருக்கீங்களா? ஆமா, 3 பல்லு பூண்டு. அது வந்து உங்களுக்கு தக்காளியோட வேகும் போது அது அப்படியே நல்லா வந்துட்டு வெந்துடும். அதாவது இந்த பாட்டிலாம் தட்டி செய்வாங்க, தட்டு போடுவாங்க. நம்ம மிக்சில எல்லாம் அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஸ்டைல தான் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். பாட்டி காலத்துக்கே நம்ம போறோம் இப்ப. ஆமா, இன்னைக்கு வந்து அப்படி சாப்பிட்றதா ஹெல்தி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப கிரைண்ட் பண்ணும்போது அதோட சத்தெல்லாம் போயிடும். நான் வந்து ஜஸ்ட் ரஃபா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் வந்துட்டு நல்ல ஒரு 3 தக்காளி. அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்க்கா. தனியா தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அதை போய் வதக்கிட்டே இருங்க. நான் வந்து மிக்சில சீரகமும் மிளகும் வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பிரானை வந்து நானும் குக் பண்றேன். என்னோட பங்கு இதுல நிறையவே இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் தான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த கேப்ல நான் வந்துட்டு சீரகமும் மிளகையும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து வந்து இப்போ நான் அடுத்து வந்து தக்காளி சீக்கிரமா, ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு, தக்காளி வந்து சீக்கிரமா வேகிறதுக்கு கொஞ்சம் நான் வந்துட்டு உப்பு போடுறேன். இதுவும் பாட்டி ஸ்டைலா? இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ற ஸ்டைல் தான். அதனால இதை வந்து நல்லா சீக்கிரமா வேகிறதுக்கு நம்ம ஸ்பூனை அதை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டோம்னா டக்குன்னு வெந்துடும். ப்ரான் வந்து சீக்கிரமா வெந்துடும். அப்போ நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணா போதும். இன்னொன்று வந்து ப்ரானை ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும், சாஃப்டா இருக்காது. அதனால வந்து நம்ம ப்ரானை லாஸ்ட்ல ஆட் பண்ணலாம், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். பாருங்க, நம்மளுடைய அந்த உப்பு போட்டோம்னா டக்குன்னு மேஷ் ஆயிடுச்சு. அதில் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு சீரகம் இது 2 நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம், அரைச்சி வந்துட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும். இது பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள். இது கடையில் வாங்குறதா நீங்க வீட்லயே அரைச்சதுதானா?
ஸோ மிளகாய் தூள், மிளகும் போடுவோம்ல, அதனால காரம் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே தான் இருக்கும். ஓகே. இப்போ நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மண் சட்டியில் செய்யும்போது அதோடைய இது ரொம்ப அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பாட்டி முறையில தான் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் வந்து விறகடுப்பு இல்லாமல் ஸ்டவ்ல செஞ்சுட்டு இருக்கோம். தன்னை நம்ம பாட்டிங்கெல்லாம் தூக்குவாளியில வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. எண்ணெயை நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. பாருங்களேன், செமையா வந்துருச்சு. ஊறுகாய் ஃப்ளேவர் மாதிரி இருக்கு அப்படியே. இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். நீங்க ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க. உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னா. ஆமா. சூப்பர், பார்க்கும்போது செமையா இருக்கு. எப்பவுமே ப்ரான் போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா அது ரப்பரி ஃபீலிங் வந்துடும். எப்பவுமே வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு தான் ப்ரான் சேர்க்கணும். ஓகே ஓகே. ஸோ அதனால வந்துட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு ப்ரான் சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துடும் ப்ரான். அவ்வளோ சீக்கிரமா குக் ஆயிடும் அது. ஓகே ஓகே. ஸோ நீங்க இப்போ டைமர் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களேங்க. பாருங்களேன், 10 நிமிஷம் தான் கரெக்டா ஆயிருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா இவ்வளோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும். இப்போ இல்லை கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் தண்ணி ஆட் பண்றேன்னா சீரகமும் மிளகும் சேர்ப்போம் இல்லையா லாஸ்ட்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திரும்ப திக் ஆகும் அந்த கிரேவி. ஓகே. ஸோ நம்ம செமி கிரேவி டைப் பண்றோம்ல, அப்போ நம்ம போடும்போது ரொம்ப ட்ரை ஆயிடும், ட்ரையா ஆன மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டா அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். சப்போஸ் ஒரு சில பேர் வந்து சீ ஃபுட் தயிர் சாதத்தோட சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு சேர்ந்துக்கும், ஒரு சில பேருக்கு சேராது. அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி தோசையோட கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். தோசைக்குலாம் தொட்டுட்டு சாப்பிடலாம். ஆமா, அவ்வளவு நார்மலா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒயிட் ரைஸோட அப்படியே பரட்னாப்லே சாப்பிடலாம். வெறும் இது மட்டும் பண்ணிட்டு நல்லா சுட சுட ரைஸ் வச்சு இதை வந்து அப்படியே மேல இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே அப்படியே புரட்டி ப்ரான் ரைஸ் மாதிரி சாப்பிட்டோம். எனக்கு இங்க சொல்றதுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு டெம்ப்டிங் ஆகுது. என்னடா எனக்கு பார்க்க வச்சு இப்படிதான் சொல்றாங்களேன்ட்டு. இல்ல கவலைப்படாதீங்க, டேஸ்ட் பண்றதுக்கே கொடுக்குறேன் நானு. அது அந்த நம்பிக்கையில தான் நின்றுட்டு இருக்கேன். பாருங்க, இப்போ வந்து ப்ரான் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம சீரகமும் மிளகும் சேர்த்து ஃபைனலா தான் போடணும். ஆமா, இது இப்ப ஃபைனலா தான் போடணும். இப்போ வந்து நல்லா நான் நிறைய சேர்க்கிறேன். மிளகு வந்து உடம்புக்கு நல்லது. அதனால இது சேர்த்தோனையும் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 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 கன்சிஸ்டன்சி வரும் பாருங்க. அப்படி இந்த முனியாண்டி விலாஸ், மதுரையில வந்து அம்மா மெஸ், இந்த குமார் மெஸ், இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு ப்ரான் தொக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வரும் உங்களுக்கு. இது இப்படிலாம் சொல்லி டெம்ப்ட் நான் எங்க போறேன். பாக்க அந்த இது நல்லா இருக்கு, அந்த கிரேவி ஃபீல்க்கு நல்லா வந்துருச்சு. ஆமா, செமி கிரேவி டைப் வந்துருச்சு. செமி கிரேவி டைப்க்கு வந்து இப்பல இருந்து நல்ல வாசம் வருதுக்கா. அப்படியே அவ்வளவுதான், குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கணும்னா ப்ரான் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சா? சேலஞ்ச் முடிஞ்சிருச்சா? சேலஞ்ச். ஆமா, டைம் பாத்தீங்க, டைம் 12 நிமிஷம் கிட்டத்தட்ட. எக்ஸாக்டா பார்த்தா ஒரு 13 நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. கொத்தமல்லி போற டைம் தான். நான் எல்லாம் வாஷ் பண்ணியே வச்சிருக்கேன். பர்ஃபெக்ட்டா நீங்க. சரி, நான் என்னமோன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா பார்த்தோன்னா வச்சுங்களேன், என்ன சேலஞ்ச் கொடுத்தாலும் கலக்குறீங்களே. அவ்வளவுதான், கொத்தமல்லி இப்படி பண்ண கை கட் பண்ணிக்காது. எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா பண்றவங்க பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி ஆமா, பண்றவங்க பார்த்து பண்ணணும். அதாவது இவ்வளவு தூரம் தான் விடணும். அப்படி ஃபுல்லா அப்படி கட் பண்ண கூடாது. அந்த ஒரு சின்ன கேப் வந்து வச்சிருக்கணும் நம்ம. அவ்வளவுதான். ஏன்னா நம்மளாம் வீட்டுக்கு குடும்பஸ்திரிங்க, அதாவது ஹவுஸ் வைஃப் வந்து காலையில எழுந்திரிச்சோடனே அப்படியே அவசர அவசரமா ஸ்கூலுக்கு அப்போ நாங்க சாப்பிங் போடலாம் தேடிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். வேலை ஓடாது. அப்படியே அப்படியே டக்கு 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 கட் பண்ணி போட்டு சமைச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். டைம் பாத்துருங்க. டைம் அவ்வளவுதான். இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க, நம்மளும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தோம்னா 13 minutes 40 seconds 47 seconds ஆகுது. சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். சூப்பர். ஆனா இன்னும் முடியல. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா அவசரத்துல எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. சாப்பிடலாமா? ஓகே, நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே ஓகா, அந்த வாசம் நல்லா வருது. இது பாருங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் குக் ஆகுது. அதுதான் வந்து இப்ப மண் சட்டினால அந்த குக்கிங்ல போஸ்ட் குக்கிங் வந்து நிறைய இருக்கும் அதுல.
சோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து சைடு மெயின் டிஷ் இதுக்கு. இதுதான் நான் சொன்னேனே எதோடனாலும் சாப்பிடலாம். இப்போ வந்து நீங்க அப்படியே தான் டேஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அப்படி இப்படினா சாப்பிடலாம். ஓகே, டிஷ் அவுட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்க்கா. நம்ம என்னதான் வந்துட்டு தேசி ஸ்டைல்ல செஞ்சாலும் இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்றது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்க போகுது. ஆமாக்கா, பார்க்கறப்ப அப்படி அதாவது எப்பயுமே ஒரு ஃபுட் வந்து நம்ம வீடுகளில் வந்து அது நம்ம வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஆனா அந்த லுக்ல வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து பாக்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதை கொடுக்குறதும் அழகா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே வந்து இந்த ஃப்ரூட் மேல ஒரு தேன் விழுகிற மாதிரி புவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படிலாம் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண யாரால முடியும்? அப்படியே அடுத்த லைன் கொடுத்துடலாம் அதுக்கு. ஆமாக்கா, பாருங்களேன், பாக்குறவங்களுக்கு யாராவது டெம்டிங்கா இருந்தாச்சுங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னக்கா நீங்க மட்டும் சமைச்சு சாப்பிடுறீங்க, இவனுக்கு மட்டும் சமைச்சு தர்றீங்க, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்க, சமைச்சிட மாட்டீங்கன்னு உங்களுக்கு அந்த வேதனை இருக்கும். அந்த வேதனைகள் வழிகள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல அக்காட்டு கீழேங்க. கண்டிப்பா சீக்கிரமா எனக்குமே ரொம்ப ஆசை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்குலாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும்னு. ஏதாவது ஒரு இது கிடைச்சது, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். நான் எப்படி கொடுத்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? வாசம் செமையா இருக்கிறதுக்கு அந்த கடைசி ஆயில் ஊத்துனீங்கல்ல அந்த ஸ்மெல் நல்லா வருது. அந்த லாஸ்ட்ல அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் செமையா வருது. இப்ப சாப்பிடலாமாக்கா? சாப்பிடலாம். ஸ்பூன் தட்டா இல்லக்கா, நம்ம தமிழர்கள் பாரம்பரியம், கையிலே சாப்பிடலாம். கொஞ்சம் சூடா இருக்கு ப்ரான் எப்படி வந்திருக்கு? அது ப்ரான் கரெக்டா வந்திருக்கு. இந்த மசாலா என்ன கதை டிவியில எனக்கு பக்கத்துல ப்ரான் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. அந்த கடைசியா போகணும்னு எதுக்கு சொன்னேன் எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கு கரெக்டா வந்திருக்கு ரொம்ப. அப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா இருக்கு. அந்த மிளகு அப்புறம் அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாவே டேஸ்ட் இறங்குது. அப்புறம் ஏன் அந்த மண்சட்டிங்கிறது எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னு சொல்ல தெரியல. ஏன்னா நார்மலாக இந்த குண்டால செஞ்சேன்னா வச்சுங்களேன் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா ஜாக்ஸ் கிச்சன் ஸ்பெஷல் ரெசிபி, அதுவும் நல்லா அப்படியே அது என்னுடைய கைவண்ணம் வந்து அதுல இருக்கு. ஐஸ் வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் கூப்பிடாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குதுக்கா. இதை நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசணுமா? சரி, புவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து வந்து புவன் வந்து ஒரு ரெசிபி செய்ய போறாரு. அது அவரோட சேனல்ல பப்ளிஷ் ஆக போகுது. நீங்க அதனால மறக்காம அந்த ரெசிபி என்ன, நான் அவருக்கு என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்றத மறக்காம புவன் vlogs பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன். உங்களை நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய்.